ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா உட்பட 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் எதிரொலி. ஆளுநர் RN ரவிக்கு பதிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுவார் என்றும் அறிவிப்பு. ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. காலியாக உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பதவிகளை விரைந்து நிரப்ப தமிழக அரசுக்கு கோரிக்கை. அரசின் நிதிநிலை சீராகும் பொழுது ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் வழங்க பரிசீலிக்கப்படும். சட்டப்பேரவையில் உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். அவதூறு பரப்பியதாக காவல்துறை அதிகாரி வருண்குமார் தொடுத்த வழக்கு. நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். குத்தகை நிலங்களில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அரசு அடையாள அட்டை மறுக்கப்படுவதாக புகார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு போராட்டம். திருப்பூர் அருகே 1000 ஆண்டுகள் பழமையான காளியம்மன் கோயில் குண்டம் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்களின் வருகை பதிவு. திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா, கிரிராஜன், அதிமுக எம்பி தம்பிதுரை ஆகியோர் அனைத்து நாட்களும் வருகை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது விமான போக்குவரத்து அமைச்சகம். அடுத்த ஆண்டு பரந்தூர் விமான நிலைய கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என தகவல். மக்கள் பிரச்சினை பற்றி பேச சட்டப்பேரவையில் அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக மாறப்போவது வெகு தொலைவில் இல்லை என பேட்டி. காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மற்றும் தேசிய மாநாடு ஆகிய இருபெரும் நிகழ்ச்சிகள் குஜராத்தின் அகமதாபாத்தில் தொடங்கியது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.